அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேற்கு வங்கத்தின் நாகரகோட்டாவில் பாஜக எம்பி காகென் முர்மு மீது கொடூர தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்கத்தின் நாகரகோட்டாவில் பாஜக எம்பி காகென் முர்மு மீது கொடூர தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. வெள்ளம் பாதித்த இடத்தில் பார்வையிட சென்ற பாஜக எம்பி காகென் முர்மு மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். மேற்கு வங்கத்தினுடைய வடக்கு மால்டா தொகுதியினுடைய பாஜக எம்பி காகென் முர்மு மீது கொடூர தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் தாக்கியதாக பாஜகவினர் இந்த தாக்குதலுக்கு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். கடந்த 48 மணி நேரமாக மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. மழைப்பொழிவு அதிக அளவில் ஏற்பட்டதன் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டக்கூடிய சூழலில் பாஜகவுடைய எம்பி காகென் முர்மு வெள்ளம் பாதித்த இடங்களில் பார்வையிட சென்றதாக சொல்லப்படுகிறது. பாஜக எம்பி காகென் முர்மு மீது பார்வையிட சென்ற நேரத்தில் தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் தான் காரணம் என்று பாஜகவினர் குற்றம் சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினருக்கும் பாஜகவினருக்கும் யதார்த்தத்தில் களத்தின் அடிப்படையில மேற்கு வங்கத்தில் எதிரெதிர் திசையில் கடுமையான போட்டி என்பது ஏற்பட்டு வருகிறது. தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பாஜகவினர் கடுமையாக அந்த பகுதியில் உழைத்து வரக்கூடிய சூழலில் ஏற்கனவே ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களுக்கு திம்மசப்புறமாக தங்கள் வேலைகளை செய்து வரக்கூடிய சூழலில் இதுபோன்ற மோதல்கள் அடிக்கடி ஏற்படுவதாக சொல்லக்கூடிய சூழலில் தற்பொழுது அது மக்கள் பிரதிநிதி மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு சென்றிருப்பதாகவும் கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் வெள்ளம் ஏற்பட்டக்கூடிய பகுதிகளில் பாஜக எம்பி காகென் முர்மு பார்வையிட சென்ற பொழுது அவரை சூழ்ந்து கொண்டதாகவும் அப்பொழுது அவர்கள் தாக்கியதாகவும் இந்த குற்றச்சாட்டானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ரத்தம் சொட்ட சொட்ட பாஜக எம்பி காகென் முர்மு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி வைரலாக சமூக வலைதளங்களில் சுற்றி வருகின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.